இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி 4வது சாப்டரில் உள்ள 10வது எக்ஸைஸ் பயிற்சி சம்மை இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பின்வரும் தகவல்களிலிருந்து உயர் லாபத்தினை மூலதனமாக்கல் முறையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, சாதாரண லாப விகிதம் தந்திருக்காங்க, கடந்த 4 ஆண்டுகளின் லாபங்கள் அப்படின்னு தந்திருக்காங்க. அப்பிறகு குறிப்பிடப்பட்ட லாபம் 30,000 திரும்ப நிகழா வருமானம் ஒரு 3000 சேர்ந்துள்ளது அப்படின்னு தந்திருக்காங்க. நமக்கு திரும்ப நிகழா வருமானம் வந்தால் நம்ம 4வது கணக்குலையும் 5வது கணக்குலையும் நம்ம பண்ணியிருப்போம். திரும்ப நிகழா வருமானம் தந்தால் எந்த வருஷத்துக்கு தந்திருக்காங்களோ அந்த வருஷம் அதை வந்து நம்ம கழிச்சிருவோம். அதை தான் இங்கே நம்ம பண்ணணும். அடுத்து பயன்படுத்தப்பட்ட முதல் தந்திருக்காங்க. இந்த சம்மை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மூலதனமாக்கல் முறை. அப்போ இந்த சம் வந்து கொஞ்சம் அந்த நற்பெயர் கண்டுபிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் நமக்கு மாறும். இந்த சம்மில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு 30,000 தந்திருந்தாங்க. ஒரு 4 வருஷத்தோட லாபத்தில் மொதல் வருஷம் வந்து 30,000 தந்திருந்தாங்க. இந்த 30,000 திரும்ப நிகழா வருமானம் ஒரு 3000 இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, 30,000லேருந்து அந்த 3000 கழிச்சிடணும். கழிச்சா 27,000. இந்த 27,000 தான் நம்ம இங்கே போட்டு நம்ம அதை ஆட் பண்ணணும். அப்போது 27,000, அப்புறம் 40,000, 50,000, 45,000 அங்கே தந்தது ஃபுல்லாக நம்ம வரிசையாக எழுதியிருக்கோம். மொத்தம் நமக்கு இது 4 வருஷம்னால 4ஆல் இதை வகுத்துருக்கோம். இதை ஃபுல்லாக நமக்கு ஆட் பண்ணும்போது என்ன வரும்னா 1,62,000 வரும். அப்போ இந்த 1,62,000 நம்ம 4ஆல் வகுக்கும் போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா 40,500 ரூபாய். இதுதான் நமக்கு என்னது சராசரி லாபம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண லாபம் கண்டுபிடிக்கிறது. சாதாரண லாபத்தில் பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து நமக்கு 3 லட்சம் தந்திருக்காங்க. அப்போ 3 லட்சம் இன்டு சாதாரண லாப விகிதம் வந்து 10%, 10/100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 30,000 வரும். இந்த 30,000 தான் நமக்கு சாதாரண லாபம். உயர் லாபமும் கண்டுபிடிச்சிட்டோம், சராசரி லாபமும் கண்டுபிடிச்சிட்டோம், சாதாரண லாபமும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உயர் லாபம் கண்டுபிடிக்கிறது. உயர் லாபத்தோட ஃபார்முலா சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சராசரி லாபம் வந்து 40,500 ரூபாய்னு கண்டுபிடிச்சிருந்தோம். சாதாரண லாபம் வந்து 30,000. இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 10,500 ரூபாய் வரும். இதுதான் நமக்கு உயர் லாபம். லாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நற்பெயர். இது வந்து மூலதனமாக்கல் முறையில் நற்பெயர் அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். உயர் லாபம் பை சாதாரண லாப விகிதம் இன்று 100. உயர் லாபம் வந்து நம்ம 10,500ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சாதாரண லாப விகிதம் நமக்கு 10%ன்னு தந்திருந்தாங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 1,05,000 ரூபாய் வரும். இதுதான் நமக்கு இந்த கணக்குடைய ஆன்சர்.